பிரைஸ் அலாட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளைக்கான தியான பகுதி ஏசாயா 53ஆம் அதிகாரம் அல்லது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். இதை குறித்து நாம் தியானிப்போம். இன்றைக்கு தலைப்பு மன வாஞ்சியை தீர்க்கும் சிலுவை. மன வாஞ்சியை தீர்க்கும் சிலுவை. ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சிலுவை இல்லாமல் நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் அறிவிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற எவனுக்கும் அது பலனாக இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்குதுன்னு நான் பார்க்கிறோம். இங்கே இந்த மன வாஞ்சி தீர்க்கும் சிலுவையை நாம் தியானிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்கிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசம் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கலையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்க வேறே போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகளை அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்த அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் மாடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டு குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வரனோடு இருந்தார். அவர் கொடுமையை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாயி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊட்டி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அப்போ இங்கே இந்த மன வாஞ்சியை பார்க்கிறோம். இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்று சொன்னால், இந்த வேளையிலும் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்னை தெரிந்து கொண்டார், என்னை முன்குறித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அவருடைய வேலைக்காரனாக சேவகனாக நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு சாட்சியாய் கூடுமான அளவுக்கு நான் நிரூபித்து கொண்டிருக்கிறேன். என்று சொன்னால், கேட்டவைகளும் கண்டவைகளும் நாம் போய் அறிவிக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். இந்த நாளிலும் மன வாஞ்சி தீர்க்கும் சிலுவை. அப்படி என்றால், பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்பதாகவே அவருடைய ராஜ்யம் இருந்தது.
அந்த ராஜ்யத்திலே அவரை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, பாடும்படி, உயர்த்தும்படி தூதர்களை உண்டாக்கி வைத்திருந்தார். திரளான தூதர்கள். அதில் பிரதான தூதன் கேரு. அந்த கேருக்கு தான் அதிக மதிப்பு, மரியாதை, அதிகாரம் இருந்தது. ஏனென்று சொன்னால் அவன் சொல்கிறது தான் அங்கே தேவனுடைய சிங்காசனத்தில் நடைபெற்றிருக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னார்னா, அவனை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனபடினாலே அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்தவன் அவன் படிக பச்சை, எந்திரம், சுகந்த, இப்படியா கூட வஜ்ரக்கல்லில் அவன் இருந்த ஸ்தானங்கள் வெவ்வேறு, அவ்வளோ மதிப்பு. ஆனால் அவன் மேட்டிமை வந்ததுனால, அவனுக்குள்ள பெருமை வந்ததுனால, நான் தேவனுக்கு மேலாக வேண்டாம், அவருக்கு மேலே சிங்காசனத்தை போட வேண்டாம், அப்படி மேட்டிமை வந்ததுனால அவன் கீழே தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட தூதன் தான் இந்த உலகத்தை கெடுத்து போட்டான். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போது கர்த்தர் பார்க்குறார், இவன் கெடுத்து போட்ட அல்லது இவன் கூட்டத்தை, இவன் ஒரு கூட்டத்தோடு விழுந்தான். அப்போ இந்த பூமி அவன் கண்ட்ரோலில். அதனால்தான் யோபில் அழகான ஒரு வசனம் இருக்கிறது. கொஞ்ச காலம் மாத்திரமே இந்த பூமி அவன் வசம் கொடுக்கப்பட்டது. தேவன் வந்து மீட்டெடுப்பார். அதான் இயேசு கிறிஸ்து வந்து மீட்டெடுத்தார் சிலுவினாலே. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை உண்டாக்கி பூமியை பார்க்கிறார், பூமியில் வெட்டாந்தரையை பார்க்கிறார், ஜலத்தை பார்க்கிறார், எல்லாவற்றையும் ஒழுங்கின்மையாக இருந்து அதை வெறுமையாக இருந்து அதை உருவாக்குற கர்த்தர் உருவாக்கினார். யாருக்காக என்று சொன்னால் ஒரு மனிதனுக்காக. ஆதாம் என்ற ஒரு மனிதனை தேவன் உண்டாக்குறது முன்பதாக தோட்டங்களையும், மச்சங்களையும், சமுத்திரங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்குறார். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் 4 நதிகளை அவர் தண்ணீர் பாயும்படி வைத்தார். அந்த நதி அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும். அதை பண்படுத்தவும் காக்கவும் அந்த மனிதனை வைத்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். அவன் என்ன சொல்கிறான்னா, மனுஷி. இப்போ ஆதாம் யோவாளை பார்க்குறோம். இப்படியாக ஜெனரேஷன் போய்கொண்டே இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு மீறி அவர்கள் பாவம் செய்தார்கள். தேவ மகிமையற்றவர்களாக இருந்தார்கள். தேவன் மகிமையோடு கூட இருக்கிறதை மகிமையால் தான் காண முடியும். அதனால் தான் ஜீவனுடையவன் குமாரனுடையவன் சொல்கிறார். அப்போ ஜீவன் உள்ளதுதான் ஜீவனை பிறப்பிக்கும். நம்முடைய கடவுள் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதுதான் நம்ம அழுத்தி திருத்தமாக சொல்லுகிறோம். இயேசு என்று சொல்லும்போது ஒரு உயிர் மீட்சி வருகிறது. அப்போ இந்த இயேசு இல்லாமல் மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை. பின்பதாக தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதர்களை நம்புகிறார். ஆதாமுக்கு அப்புறம் நோவாவை நம்புகிறார். நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாமை நம்புகிறார். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பு. இப்படியா கூட ஜெனரேஷன் மாறிக்கொண்டே வருது. ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் எல்லாரையும் நம்புகிறார். தாவீது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். ஆனபடினாலே இந்த இயேசு பிதாவாய் தேவன் பார்க்கிறார். யாருமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியவில்லை. எல்லாரும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து போகிறார்கள். அதனால தான் வேதம் தப்பு பண்ணியிருந்தால் தப்புன்னு எழுதி வைத்திருக்கிறது. வேறு எதில் எல்லாத்திலையும் மறைப்பாங்க. ஆனால் வேதம் ஒரு நாள் பொய் சொல்லாது. ஏனென்று சொன்னால் அவர் பொய் சொல்லுகிறதுக்கு அவர் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் உன்னதத்தின் தேவன், உடைய செல்ல பிள்ளை. பின்பதாக மனுக்குலம் இவ்வளோ பாவத்திலும் சாபத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு தான் போக வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கும்போது தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். இந்த உலகத்தில் அனுப்பி அவருடைய வாஞ்சையை
தேவனுடைய சித்தத்தை, வாஞ்சியம் என்பது சித்தம். அப்போது ஆசையை யார் நிறைவேற்றுறான்னு சொன்னால், ஒரு தகப்பனுடைய ஆசையை தன் பிள்ளை தான் நிறைவேற்றும். இன்றைக்கி நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க ஊழியத்துக்கு, குடும்பத்தில் இல்லை இவங்க தான் செய்வாங்க, அவங்க தான் செய்வாங்க. பவுல் ஒரு இடத்துல சுட்டி காட்டுறார், நான் பெற்ற என் பிள்ளை என்று சொல்கிறார். அப்போ விசுவாசத்தில் நாம் பெற்றெடுத்தால் அந்த பிள்ளை விசுவாசமாக இருக்கும், அந்த பிள்ளை விசுவாசத்தில் ஜீவிக்கும், விசுவாசத்தில் ஊழியம் செய்யும். இல்லாத பட்சத்தில் நானே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் முடியாது. அதனால்தான் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அனுப்பி தன்னுடைய சித்தத்தை செய்ய அவர் அவளாய் காத்திருந்தார். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார், பானபலியாய் வார்த்தார். அதனால்தான் கல்லறை போல பிடிக்க வந்தபோது கூட ஓடி ஒளியவில்லை, அவள் கையில் விட்டினார். ஜனங்கள் எல்லாரும் யாரை சிலுவையில் அறைன்னு சொல்ல, இயேசு அறையுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள், அவன் விடுதலை ஆகட்டும், இவரை அறையுங்கள், இவர் யூதருடைய ராஜாவை, இவரை அறையுங்கள். எல்லாவற்றுக்கும் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். மனிதர்கள் ஒரு பக்கம், பிதாவின் சித்தத்தை செய்ய குமாரன் மிகவும் ஆசையாய் என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறார். அவர் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆசையை யார் ஜீவனை கொடுக்க முடியும்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான், வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். அப்போது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜீவன் பரிபூர்ணப்படுறதுனா மோட்சத்தில் நாம் போய் சேர வேண்டும். அதுதான் ஒரு பெரிய அர்த்தம். அதுக்கு தான் இயேசு வந்தார். வழி தப்பி போயிருக்கிறவர்களே, பாவத்தில் இருக்கிறவர்களே, சாபத்தில் இருக்கிறவர்களே மீட்டெடுக்க முடியாது தம்மை தாமே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். நொறுக்க சித்தமாக இருந்தார். ஆத்துமா வருத்தத்தின் பலனை அவர் காணும்போது, அப்போ அந்த ஆத்துமா வருத்தப்படுகிறது எதுக்குன்னா, சிலுவையில் இவ்வளோ மக்கள் அழிகிறார்களே, நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்களே, பாவத்தில் மாழ்கிறார்களே. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளை அடிகள் பட்டு இரத்தம் சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இந்த சிலுவையின் நிமித்தம் பிதாவின் சித்தத்தை, ஆசையை, வாஞ்சியை நிறைவேற்றினபடியினால்தான் எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதால் நாம் காணப்பட மாட்டோம். இயேசுடைய ஆசையை, இயேசுடைய சித்தத்தை செய்ய நாம் அவளாய் காத்திருப்போம். அதனால்தான் வசனங்கள் சொல்கிறது தெளிவாய், ஒருவரும் கெட்டு போகாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதுதான் தேவ சித்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவரை தேடி வந்த தாயார், பெற்றெடுத்த தாயார் சொல்லுகிறார்கள், அவரை பார்த்து கேட்குற, யார் என் தாய், யார் என் சகோதரன்? பிதாவின் சித்தத்தை செய்வதில் எனக்கு தாயும் தகப்பனும் என்றார். சகோதரன் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவருக்கு கனம் கொடுக்கும்போது அவரை நாம் எவ்வளோ கனம் பண்ணுறார் பாருங்கள். பிதாவின் சித்தத்தை செய்வோமானால் நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம். எல்லாவற்றையும் அவர் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்க, கேட்டுக்கொண்டு பிரியமான தேவஜனமே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் யாராக இருக்கலாம், இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் இலவசம். இயேசு இலவசமாக தரார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தீராத வியாதியிலிருந்து, மனுஷனால் கூடாத தேவனால் கூடும். ஆனபடினால இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை அல்லது வாஞ்சையை, ஆசையை நிறைவேற்றினார். அதுபோல நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவின் சித்தத்தை செய்ய, இயேசுக்கு மகிமையாய், ஆசையாய் அவருக்காய் ஓடி ஊழியம் செய்ய, அநேகரை ஆதாயப்படுத்தி அந்த நித்திய ஜீவனை சேர்க்க நாமளும் பிரயாசப்படுவோம். அதுதான் பவுல் அழகாக எழுதுகிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே 8வது வசனம் இப்படி சொல்கிறது பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. பவுலடியார் சொல்கிறார், இன்றைக்கு ஊழியக்காரர்கள்
விசுவாசிகள் மேலே அல்லது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள் மேலே பிரியமாக இருப்பதில்லை. பவுல் சொல்லுகிறார், தேவனே அதற்கு சாட்சி, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே. அப்போ அந்த அன்பு உருக்கமான அன்பு உங்கள் எல்லோரும் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறது என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. இங்கே 20வது வசனம் சொல்கிறது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்துவின் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அப்போது இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஜீவித்தில் இயேசு கிறிஸ்து மகிமைப்படணும். அதுதான் நம்முடைய வாஞ்சை. இந்த வாஞ்சியை தீர்க்க தான் இயேசு காத்து கொண்டிருக்கிறார். பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார், ஆசையை நிறைவேற்றினார். அவ்வளோ பாரமான சிலுவை, முள்முடி சுட்டப்பட்டவராய் அவர் அடிக்கப்பட்டவராய் ரத்தம் சிந்தி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஆனபடினால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு மீட்புக்கு நாம் அவருடைய ஆசையை நிறைவேற்றி நாம் அவருடைய சித்தத்தை செய்து நாம் அதுக்காக காத்திருப்போம். வாஞ்சி